நவகிரகா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நவகிரகா ஜோதிட வித்தியாலயா துவக்க விழாவை மேலும் மேலும் சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எளிய பரிகாரங்கள். எல்லாருமே பரிகாரங்கள் பண்றாங்க. பால்வியல் பரிகாரம், எளிய பரிகாரம், தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் அப்படின்னு எல்லாருமே செய்யறாங்க. ஆனா இந்த பரிகாரங்கள் அனைத்துமே பலிதமாகுதா, தோஷ நிவர்த்தி ஆகுதா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு சில பேருக்கு கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்ப ஏன் இந்த பரிகாரங்கள் நிவர்த்தி ஆகல, பரிகாரங்கள் பலிதமாக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல விரும்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா, எளிய பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள்னு சொல்றோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல எந்த பாவம் கெட்டிருக்கோ, எந்த பாவகத்திற்கு நீங்க பரிகாரம் செய்யணும்னு விரும்புறீங்களோ அந்த பரிகாரம் அந்த பாவத்துக்குரிய 7ஆம் இடமான நிவர்த்தி ஸ்தானாதிபதி நம்மளுக்கு பலமாக இருக்கணும். அந்த நிவர்த்தி ஸ்தானாதிபதி பலமாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய வழிபாடுகள், உங்களுடைய பரிகாரங்கள் அனைத்துமே பலிதமாகும். இப்ப இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானாதிபதி குரு சுக்கிரன் பார்வையை பெற்றிருந்தாலும், அல்லது அந்த 7ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா, அதாவது எந்த பாவத்துக்கு கெட்டு இருக்கோ அந்த பாவத்திற்கு நேர் 7ஆம் இடமான நிவர்த்தி ஸ்தானாதிபதி பலமாக இருக்கும். ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, குரு சுக்கிரன் பார்வை பெற்றிருந்தாலோ கண்டிப்பாக நீங்க செயல்படக்கூடிய, நீங்க தொடர்ந்து அதாவது நீங்க எடுத்துக்கொண்ட காரியங்கள், அதாவது உங்களுடைய பரிகாரங்கள், உங்களுடைய வழிபாடுகள் கண்டிப்பாக நிவர்த்தி பெறும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வழிபாடுகள்ங்கிறது முதல்ல உங்களுடைய மனது சம்பந்தப்பட்டது. உங்களுடைய மனம் உங்களுக்கு ஓகே, இன்னைக்கு நம்ம செய்யறது இன்னைக்கு நம்மளுக்கு பரிகார நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நீங்க நம்பினா மட்டுமே உங்களுடைய பரிகாரம் வழிபாடுகள் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். அதாவது நீங்க மனம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நாம நம்பிக்கையோடு நீங்க பரிகாரங்கள் வழிபாடுகள் செஞ்சால் மட்டுமே உங்களுடைய வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய தெய்வங்கள் கண்டிப்பாக நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ கண்டிப்பான முறையில உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே போல இப்ப பரிகாரம்னு ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஒரு ஜோதிடத்தை நீங்க அணுகி நீங்க கேட்டிருக்கீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க அந்த பரிகாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய நீங்க குடியிருக்கிற வீட்டுக்கு அருகில் உள்ள எல்லை காவல் தெய்வத்திட்ட முதல்ல ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் ஒரு சூடம் பொருத்திட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை அருவாள்லயோ அல்லது சூளத்திலயோ குத்தி, அதன் பிறகு நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போய், நான் இந்த மாதிரி இந்த பாவத்துக்காக நான் பரிகாரத்துக்கு போறேன், இந்த பரிகாரம் நல்ல முறையில எனக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு குலதெய்வத்திட்ட முதல்ல வேண்டணும். அப்ப அந்த குலதெய்வத்த அனுமதியோட நீங்க அதன் பிறகு நீங்க பரிகார கோயிலுக்கு போகும்போது மினிமம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 3 நாட்கள்ல இருந்து 5 நாட்கள் வரை நீங்க விரதம் இருக்கணும். விரதம் இருக்கணும்னா சாப்பிடாம இருக்க வேண்டியது இல்லை. நீங்க சுத்தபத்தமாக இருந்து நம்ம விரதம் இருந்தா போதும். அதே போல போகும்போது அந்த 3 நாட்களும் 5 நாட்களும் அந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும் நீங்க எதுவுமே நான்வெஜ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கூட நீங்க வெளியில இருந்து வாங்கி குடிக்க கூடாது. அது மாதிரி நீங்க தண்ணி அப்படின்னு பட்டா பாட்டில் அடைத்து வைத்திருந்த எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. அதை பயன்படுத்தாமல் நீங்கள் போய் வழிபாடுகளை மனதார, உங்களுடைய செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப நீங்க பீஸ்ஃபுல்லா இருந்தா மட்டுமே உங்களுடைய மனம் அனைத்தும் கடவுளை நோக்கியே இருக்கும். அப்படி இருக்கும்போது மட்டுமே உங்களுடைய எண்ணங்கள் வெற்றியாகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதே போல கோயில்ல நீங்க வழிபாடு பண்ணி நீங்க அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு திரும்பி வரும்போது அந்த விபூதி, அந்த பிரசாதம் இது எல்லாம் நீங்க ஒரு எந்த இடத்துலயும் தூக்கி போட்டுறாம அதை நீங்க கையில பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வரணும். அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வர்ற வரைக்குமே நீங்க மற்ற எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே போல வழிபாடு முடிச்சுட்டு வெளியில வந்ததையுமே முதல் காரியமாக நம்ம அன்னதானம் செய்ய வேண்டும். குறைந்தது ஒரு நபருக்காவது நீங்க அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உங்க கையால நீங்க சாப்பாடு கொடுக்கும் போது மட்டுமே அந்த பரிகாரம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். தண்ணீர், மோர் இந்த மாதிரி எதுனாலும் நீங்க வாங்கி உங்களால என்ன முடியும், சாப்பாடு அப்படிங்கறது இல்ல, நீர், மோர் எதுவாக இருந்தாலும் அந்த பொருளை அன்னதானமாக நீங்க கொடுத்துட்டு வரும்போதுதான் உங்களுடைய பரிகாரம் நிவர்த்தி ஆகும். அதன் பிறகு நீங்க வீட்டுக்கு வரலாம். வீட்டிற்கு உங்களுடைய தலை சுத்தி ஒரு தேங்காய் ஒண்ணு உடைச்சு அடுத்த நாள் காலையில மறுபடியும் குலதெய்வத்திட்ட நான் இதை மாதிரி போயிட்டு வந்துட்டேன், இதை நிவர்த்தி ஆகுறது உன்னுடைய கடமை,
நீதான் என்னுடைய வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு அதன் பிறகு நீங்க வந்து அந்த பரிகாரத்தை முடிச்சீங்கன்னா மட்டுமே உங்களுடைய பரிகாரம் நிவர்த்தி ஆகும். இந்த பரிகாரமுமே நான் எப்படி சொல்றேன்னா, உங்களுடைய நிவர்த்தி ஸ்தானாதிபதி பலமாக இருந்தால் மட்டுமே இந்த பரிகாரங்களை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே எல்லா பரிகாரமுமே உங்களுடைய மனதளவுல நீங்க வந்து ஒரு நம்பிக்கையோட செய்யணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.